சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து தென்காசி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுக வளர்ச்சி பணிகள் தொடர்பாக தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கிறார். முதலாவதாக தென்காசி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்காசி தெற்கு வடக்கு என 2 மாவட்டங்களாக இருக்கிறது. ஏற்கனவே தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக கிருஷ்ணமுரளி என்பவர் இருந்து வந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்ட பலர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்து வந்த நிலையில கிருஷ்ணமுரளி இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் தோல்வி குறித்தும் அதிமுக வளர்ச்சி பணிகள் குறித்தும் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். குறிப்பாக இளைஞர்களுக்கு அதிகமாக அதிமுகவில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்.